ஷாலினி எல்லோருக்கும் நல்லவளாக இருந்தாலும் தன்னுடைய அப்பாவை கண்டா மட்டும் சுத்தமாக பிடிக்கல. இது இப்போ இருந்து இல்லை, அவளுக்கு அறிவு தெரிஞ்ச ஆரம்பித்ததோ அப்போலேருந்து பிடிக்கல. 5 வயது வரைக்கும் ஷாலினிக்கு அப்பா மட்டும்தான் உலகமாக இருந்துச்சு. ஏன்னா ஷாலினிக்கு அம்மா இல்லை. அப்பா தான் ஷாலினியை அம்மாவாகவும் அப்பாவாகவும் வளர்த்தார். ஆனால் தன்னுடைய உறவுக்காரர் மூலமாக தன்னுடைய தாய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும்போது அவளை காப்பாற்றாமல் இவர் மட்டும் தப்பித்து வந்துவிட்டதாக கேள்விப்பட்ட நாள் முதல் ஷாலினிக்கு அப்பாவை சுத்தமாக பிடிக்காமல் போனது. ஆனால் ஷாலினியின் அப்பா ஏன் என்னிடம் பேச மாட்டேங்கிறாள் என்று இதுவரைக்கும் கேட்டதே இல்லை. சிறிய வயதிலிருந்து எவ்வளவு அன்பு பாசம் வைத்தாரோ அதே அன்பு கொஞ்சம் கூட மாறாமல் ஷாலினியின் அப்பா இருந்தார். ஷாலினிக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் அவரே செய்து கொடுப்பார். ஷாலினி வயதுக்கு வந்த பிறகு அம்மா இல்லாத பிள்ளை நல்ல இடத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று கவலை கொண்டார். ஷாலினி பெரிதாக யாரிடமும் உதவி கேட்க மாட்டாள். அவளின் தந்தை சமைத்து கொடுத்து அவள் ஆடைகளை எல்லாவற்றையும் துவைத்துவிட்டு ஆஃபீஸுக்கு சென்று விடுவார். அவளும் பள்ளியில் இருந்து திரும்பி வந்தவுடன் வீட்டில் சின்ன சின்ன வேலைகளை செய்து முடிப்பாள். தந்தைக்கு உடம்பு சரியில்லாத நேரங்களில் இவள்தான் பார்த்து கொள்வாள். அவள் பல முறை சிந்தித்திருக்கிறாள். தன் தந்தையுடன் அன்று கப்பலில் என் அம்மா சென்று கொண்டிருக்கும்போது ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. என் அம்மாவை மட்டும் அங்கேயே விட்டுவிட்டு இவர் மட்டும் வேறு கப்பலில் ஏறி வந்துவிட்டார். என் அம்மாவை பற்றி நீங்கள் நினைக்கவே இல்லை. இன்று நீங்கள் என்னிடம் காட்டும் அன்பும் பாசம் எல்லாம் உண்மைதானா, இல்லை என்னையும் அனாதையாக விட்டுவிட்டு சென்று விடுவீர்களா என்ற எண்ணம் அவள் ஆழ்மனதை கேட்டுக்கொண்டே இருந்தது. என்றெல்லாம் பல எண்ணங்கள் அவள் ஆழ்மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. இருந்தும் தந்தை தனியாக இருந்து என்னை பார்த்து கொள்கிறார் என்று இரக்கம் ஏற்படும் போது அவருக்காக ஏதாவது செய்வாள். ஷாலினி பள்ளி படிப்பை முடித்து மேல் படிப்பை தொடர்ந்தாள். கல்லூரியில் தனது கூட படிக்கும் பிரபுடன் அவளுக்கு காதல் ஏற்பட்டது. அரச புரசலாக இது ஷாலினியின் தந்தை காதுக்கு எட்டியது. காலங்கள் ஓடியது. மகளின் விருப்பத்தை அறிந்து பிரபுக்கே ஷாலினியை திருமணம் செய்து வைத்தார். சிறிது நாட்களில் பிரபுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைக்கவே இருவரும் அமெரிக்காவில் குடியேறினார்கள். இப்போதுக்கு ஷாலினிக்கு 8 வயதில் ஒரு மகனும் 7 வயதில் ஒரு மகளும் இருக்கின்றனர். அப்பாவுக்கு வயதாகிவிட்டது. தனது கடைசி காலத்தை எதிர்நோக்கி அவர் காத்து கொண்டிருந்தார். ஷாலினியின் தந்தை வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு அவரும் அவரது மனைவியும் சேர்ந்து வாங்கிய வீடு. அவரும் அந்த நினைவுகளை சுமந்து கொண்டு வாழ்ந்து வந்தார். இறுதியாக காலை பொழுதில் பனிமூட்டும் வேளையில் அவரது உயிர் பிரிந்தது. ஷாலினிக்கு தகவல் சொல்லப்பட்டது. அவளும் அமெரிக்காவிலிருந்து சேர்ந்தாள். தனது தந்தையின் இறுதி சடங்குகளை செய்து முடித்தாள். அந்த வீட்டையும் விட்டுவிட்டு அமெரிக்காவில் சென்று விடலாம் என்று திட்டமிட்டு இருந்தாள். வீட்டை காலி செய்து கொடுக்கும் வேளையில் மும்புறமாக இருந்தாள். அப்பொழுது தனது தந்தையின் கைப்பட எழுதிய ஒரு டைரி அலுமாரியில் இருந்து கிடைத்தது. அவள் ஆழ்மனதில் ஓடிக்கொண்டிருந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில் இருந்தது. அவளின் தாயை பற்றியும் அவர்கள் முதல் முறை சந்தித்ததையும் பற்றியும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பற்றியும் பக்கமாக எழுதியிருந்தார் தந்தை. அந்த டைரியில் தனது தாய் ஒரு விசித்திர நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாள் என்பது தெரிய வந்தது. ஷாலினியின் தாய் தனக்கு ஏற்பட்ட நோயை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. அடுத்த வரியில் அவளின் தந்தை இப்படி எழுதியிருந்தார்: என்னவளே, உன்னை போலதான் நம் குழந்தையும் யாரிடமும் எதையும் சொல்ல மாட்டாள். அனைத்தையும் மனதுக்குள்ளவே வைத்து கொள்வாள்.
என்று. இதை படித்து கொண்டிருந்த சாலினி கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. அவளின் மருத்துவத்துக்காகத்தான் அன்று கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக கப்பலில் விபத்து ஏற்படவே தப்பித்து போவதற்காக எல்லோரும் மாற்று கப்பலில் ஏறினார்கள். ஆனால் அம்மா மட்டும் வர மறுத்துவிட்டாள். நான் சிறிய நாட்களில் இறக்கப் போகிறேன். அங்கு குழந்தை குட்டிகளுடன் வாழ வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று விட்டு கொடுத்து விட்டாள். நானும் இளகிய மனதுடன் அதற்கு ஒப்புக்கொண்டேன். அப்பொழுது என் மனம் எப்படி துடித்திருக்கும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அன்பு மகளின் வாழ்க்கையை நினைத்து இருவரும் எடுத்த முடிவுதான் இது. இந்த நோயினால் நான் மிக விரைவில் இறக்கப் போகிறேன். நீங்கள்தான் நான் அன்புக்கு அடையாளமான சாலினியை வளர்த்து ஆளாக்க வேண்டும். தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக நீங்கள் பார்த்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதோ நான் மிகவும் மகிழ்ச்சியாக உயிரை திறக்கிறேன். உங்கள் கடமைகளை எல்லாவற்றையும் முடித்துவிட்டு நீங்கள் என்னுடன் வந்து சேரும் நாளுக்காக காத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லிவிட்டு நான் அவளை விட்டு பிரிந்தேன் என்று அவர் எழுதியிருந்தார். அந்த டைரியை கட்டி பிடித்து கொண்டு சாலினி கதறி கதறி அழுது கொண்டிருந்தாள். அப்பா எப்படியெல்லாம் பார்த்து கொண்டார் என்ற நினைவுகள் கண்முன் ஒரு திரைப்படம் போல வந்தது. பல நேரங்களில் நாம் நல்ல உறவுகளை புரிந்து கொள்ள தவறிவிடுகிறோம். உன்னிடம் ஒரு மனிதர் எப்படி பழகுகிறாரோ உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களிடம் அவர் அப்படித்தான் பழகுவார். சாலினியிடம் வாழ்நாள் முழுவதும் பாசமாக இருந்த தந்தை தன் தாயை எப்படி விட்டு வருவார் என்று சாலினி ஒரு நிமிடம் எண்ணி பார்த்திருந்தால் யாருக்கும் கிடைக்காத தந்தையுடன் தனது வாழ்நாளை மகிழ்ச்சியாக கடந்து இருக்கலாம். நிச்சயமாக அவர் சாலினியை வாழ்த்தி கொண்டு தான் இருப்பார். ஏனென்றால் உண்மையான காதலின் பரிசு அவள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த கதை கற்பனையை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. மேலும் நம் சேனலை தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.